நீங்கள் எடுத்து வச்சிருக்க மசாலாக்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பச்சை வாசனை போகிற மசாலா போட்டு இருக்கனால அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் வதங்கிடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக மட்டும் இப்போ தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் மசாலா போட்டதுனால. லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்க போதும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை ஊற்றினா போதும். இப்போவே ஊற்ற வேண்டாம், நல்லா இருக்காது. கொஞ்ச நேரம் அடுப்புலேயே வைங்க, மூடி வச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது. மசாலா போட்டு நம்ம வணக்கி விட்டோம்ல, இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். எனக்கு இது போதும். ஒரு 5 விசிலாவது விடணும். மட்டனுங்கிறதுனால கொஞ்சம் வேக விடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். 5 விசிலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.